Hi guys, எல்லாருக்குமே வணக்கம் and welcome back to gai3kitchencorner. எல்லாருக்குமே happy Valentines Day. ஸோ Valentines Dayல இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம ஸ்பெஷலாக ஹார்ட் ஷேப்பில் எப்படி ஹோம்மேட் பிஸ்கெட்ஸ் ஈஸியாக செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் இன்னோவேஷன் மெத்தட் மாதிரி ஹாப்பி டே அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். கேக் இல்லை பிஸ்கெட்ஸ் எந்த ரெசிபி பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் கண்டிப்பாக சுகரை பவுட்ரு பண்ணி தான் சேர்த்துக்கணும். அதனால் கண்டிப்பாக பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது அதே ரேஷியோ அளவில் நம்ம பட்டர் மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்படி உங்ககிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆப்ஷனலாக நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எது இருந்தாலுமே நீங்கள் நல்லா மெல்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ சுகரும் பட்டரும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி டிசால்வ் ஆகணும். அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சுகர் எவ்வளோ நேரத்துக்கு டிசால்வ் ஆகுது அப்படின்றத பார்த்து அதுக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சுகர் முழுசாகவே இருந்ததுன்னா உங்களுக்கு பிஸ்கெட்ஸோட டேஸ்ட் அன்ஈவனாக இருக்கும். அதான் நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம 1.5 கப் அளவு மைதா சேர்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் 1/2 கப் சுகர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்துருக்க ரேஷியோ சுகர் கொஞ்சம் லெஸ்ஸாக தான் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இதை ட்ரையாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கையில் கொஞ்சம் நெய் கூட தடவி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர் வேண்டாம், குழந்தைகளுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பேக்கிங் பவுடர் கூட யூஸ் பண்ண வேணாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரையாக இதை நல்லா ஃபஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கையில் கொஞ்சமாக பட்டரை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நீங்கள் பால் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் உங்களுக்கு ரொம்பவே ட்ரையாக இருக்குன்னா நீங்கள் சூடான பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி நீங்கள் ஒரே ஈவன் ரேஷியோவில் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பால் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் உங்களால் மிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா மட்டும் நீங்கள் கொஞ்சமாக சூடான பால் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, செமி ஹார்டாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் கையில் உங்களுக்கு ரொம்ப ஒட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்பப்போ கையில் நெய் அப்ளை பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவு நம்ம 2 டிவிஷனாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு டிவிஷன் பிளெயினாக இருக்க போது, ஒரு டிவிஷனில் நம்ம ஸ்ட்ராபெரி எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அப்படி எசன்ஸ் இல்லை வேண்டாம்னு வச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். எசன்ஸ் ஆட் பண்ணோடனே உங்களுக்கு எப்போவுமே ஈவனாக மிக்ஸ் ஆகாது. அதனால் நீங்கள் அதை நல்லாவே ஸ்மூத் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுகர் ஈஸியாக டிசால்வ் ஆகிடும். அதே சமயம் ஈவனாக எல்லா இடத்துலையுமே உங்களோட எசன்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா நீங்கள் ப்ரெஷர் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட மாவு ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது நம்மளோட ஸ்ட்ராபெரி எசன்ஸோட டோ ரெடி ஆகிடுச்சு, நல்லா சாஃப்டாக. இப்போது நீங்கள் எந்த பேஸில் நீங்கள் பண்ண போகிறீங்களோ அந்த பேஸில் நீங்கள் பட்டர் அப்படி இல்லைன்னா நெய் எதுனா இந்த மாதிரி ஈவனாக க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு பேஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் பிளாஸ்டிக் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மாவை ஒரு முறை நல்லா பிசைஞ்சிட்டு ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அந்த லேயர் அளவுக்கு நீங்கள் ஈவனாக இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் அப்படின்றதால ஹார்ட் ஷேப்பில் பிஸ்கெட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மோல்டு இல்லைன்னா வாட்டர் பாட்டிலோட கேப் இல்லை எதனா ஒரு டிஃபன் பாக்ஸோட சின்ன கேப் இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் ஷேப்பில் நல்லா ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளெயின் பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. ஷேப் பார்த்திங்கன்னா ஹார்ட்டில் எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் அது ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு திக்னஸில் இருக்கணும். இப்போ நம்மளோட பிளெயின் பிஸ்கெட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரோட எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பேஸை பண்ணிடலாம். ஸோ ஒரு முறையும் நீங்கள் டோ வைக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக கீழே க்ரீஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா இது ஒட்டிக்கும். ஸோ நான் கொஞ்சம் பெரிய ஷேப்பாக எடுக்க போகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். நான் 2 கலர் ஆட் பண்ணியிருக்கதால் நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். உள்ளே இப்போது இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அவுட்லைன் மட்டும் பிங்க் கலரில் இருக்கிற மாதிரியும் உள்ளே நார்மலாக ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரியும், ஏன்னா சின்ன பசங்க இதை மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ உங்களோட இன்னோவேட்டிவ்க்கு பொறுத்த மாதிரி உங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே வைக்கிற அந்த ஒயிட் லேயரை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா பிங்க் கலர் லேயரில் இருக்கிறதுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். இப்போது நம்மளோட பிஸ்கெட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
குக்கரில் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்டீல் பிளேட்டில் வந்து பேஸ்மெண்ட்டில் நெய் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட பிஸ்கெட்ஸை வந்து அதில் ஈவனாக வச்சிடலாம். பிஸ்கெட்ஸ் வந்து ஒரு இன்ச் கேப்பில் வைங்க. ஏன்னா நம்ம வைக்கிறத விட பெரிய சைஸாக தான் வந்து நமக்கு பிஸ்கெட் எப்போவுமே கிடைக்கும். குக்கருக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் பிளேட் வச்சுட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வந்து லோலேருந்து மீடியம் ஃப்ளேம்குள்ளே வச்சு குக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட பிஸ்கெட் ரெடி ஆகிடும். இல்லை நீங்கள் ஓவனில் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதே பேஸ்லேயும் வந்து நல்லா பட்டர் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து 200 டெம்பரேச்சரில் ஒரு 20 மினிட்ஸ்க்கு இதை பேக் பண்ணி எடுத்திருக்கேன். பிஸ்கெட்ஸ் வந்து நீங்கள் எப்போவுமே பண்ணி முடிச்சோடனே சாஃப்டாக தான் இருக்கும். அதனால் அது குக் ஆகலைன்னு நினச்சி நீங்கள் ரொம்ப நேரம் வந்து வச்சிங்கன்னா அது தீஞ்சிரும். அதனால் ஒரு 20-25 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹார்ட் ஆகிடும் பிஸ்கெட். அதனால் சாஃப்டாகவே இருக்குன்னு சொல்லி நீங்கள் ரொம்ப நேரம் பேக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். பபாய்.